ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்குற ஸ்கோடா ரேபிட் 1.5 டீசல் இன்ஜினோட வேக்கப் பம்ப்பு ஃபங்க்ஷனு ரிமூவலு என்னென்ன ஆப்ரேஷன் உள்ளே நடக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து வேக்கம் பம்பை ரிமூவ் பண்ணிடுறேன். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 T30 போல்ட்டு வந்து பாடியில் இருக்கும். மேலே வந்து 4 போல்ட்டு வந்துட்டு இந்த வேக்கமோட மேலே பாடியில் ஒரு 4 போல்ட்டு போட்டிருப்பாங்க. அதை கழட்டிட்டோம்னா அது மேலே வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இதுதான் வேக்கம் பம்போட இன்னர் பார்ட்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டராக இருக்கிறது வந்து ரோட்ரு, அந்த ஒரு ஸ்டிக் மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வேக்கம் கிரியேட்ரு. அதுதான் வந்து வேக்கமை வந்து கிரியேட் பண்ணும். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு இது வந்து ஒரு நீடில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொட்டேட் ஆக எந்த பக்கம் வந்து லென்த் ஆகி ஷார்ட் ஆகுதோ அந்த லென்த் ஆகிற பக்கம் வந்து வேக்கமை வந்து கிரியேட் பண்ணி திருப்பி ஷார்ட் ஆகிறமோ அந்த வேக்கம் வந்து அந்த அந்த அவுட்லெட் பைப் வழியாக அந்த வேக்கம் வந்து இழுத்துரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் சர்க்குலேஷனுக்கு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இது ஃபஸ்ட்டுக்கு இது இன்லெட்டு, அது அவுட்லெட்டு. இப்போ இது வழியாக போயிட்டு அது வழியாக ஆயில் வரும். இல்லை, இந்த ஆயில் சர்க்குலேஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ரோட்டர் சுத்தமாக எந்த ஒரு பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றக்காண்டி, இந்த காம்பனண்ட்டை வந்து எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றக்காண்டி அந்த இது கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஹோலு. இதில் வந்து திருப்பி இது வழியாக தான் உள்ளே அந்த இதுக்கு ஆயில் உள்ளே போகும், அதாவது அந்த ரோட்ரு பார்ட்ஸுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.